ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னமாக்கும் 20வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியான அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் தாலா அவர்களுடைய பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில் நிற்கிறோம். இந்த வடிகால் மிக நீண்ட நெடிய கால போராட்டமாக இருந்தது. தற்போது அந்த வடிகால அவர் சொன்னது போல நகர்மன்ற உறுப்பினர் மார்தட்டுறாருங்க. நான் சொன்னது போல நான் செய்து கொடுத்துட்டேன். அதே போல இதே போல மூடி நான் அமைத்து கொடுத்துட்டேன். இன்னும் என்னென்ன செய்ய போறேன், என் வார்டு என் மக்கள் என்கிறார். என் வார்டு என் மக்கள் என்கிறார். வாங்க அவர்கிட்ட கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் தாங்க 20வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜனாப் பானாக்கூனா என்கிற பஹ்ருதி அவர்கள் தாங்க நம்மகிட்ட இணைஞ்சிருக்கிறாரு. நான் என்னுடைய வார்டுக்கு உட்பட்ட அனைத்து வேலைகளையும் நான் படிப்படியாக முடித்து கொடுத்துட்டு இருக்கேன் என மாறுதட்டுறாரு. வாங்க கேட்போம். நல்லா இருக்கிறாக்கா? சொல்லுங்க அக்கா. இதை நீங்க சொன்னது போல நம்ம 156 மீட்டர் செஞ்சு கொடுத்தாச்சு. 156 மீட்டர் ஏறக்குறைய 80 மீட்டருக்கு மேல சிமெண்ட் போய் கம்பி போட்டு கடப்பாக்கல்ல போட்டு கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கொடுத்தாச்சு. கடப்பாக்கல்லு கம்பி காங்கிரீட் யாருக்கும் எந்த டேமேஜும் கிடையாது. அவங்க கரெக்டா போயிடலாம். படி கூட கரெக்டா வச்சு கொடுத்தாச்சு. நம்ம அதிரை நிழல் நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வைத்தோம். இந்த சகோதரி இங்க உள்ள சகோதரி தான் அதிரை நிழல் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. அதை காக்கா நினைவில் இருக்கும் என்று நம்புறேன். நம்புறீதானே காக்கா? ஆமா, அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது நம்மளும் செஞ்சு கொடுக்கணுங்கிற நம்ம என்ன இருந்துச்சு. சரியாக்கா. வேற என்னென்ன நல்ல திட்டங்களை நீங்க செய்தது? இப்போ நமக்கு 900 மீட்டர்ல ஒரு ரோடும் 900 மீட்டர்ல 290 மீட்டர்ல வடிகாலும் எனக்கு ரெடி பண்ணி தந்துறேன்ட்டாங்க. அது ரெடி ஆயிடுச்சு. அது இந்த 290 மீட்டர் மயிலங்கோட்டைக்கு போற வழியில அந்த பாத்திர கடை இருக்குல்ல, பிஸ்மி பாத்திர கடை, அதுக்கு ஏத்தாப்புல சாணாவில் ரோட்டுக்குள்ள கடைசி செடியங்குளம் வாழ ஒரே இழுப்பு 290 மீட்டர் அங்கே போட்டுருது வடிகால். சரி, வடிகால் பிளஸ் ரோடு அப்பவே அதையும் போட்டு கொடுத்துருவோம். இப்போ உங்க வார்டுல நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியா நிறைவேற்றிட்டு வந்துட்டு சந்தோஷம் இருக்கா? நிச்சயமா 100க்கு 100 உறுதியா நம்ம சொன்னோம். அதை செஞ்சு நம்ம அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற முடியலைங்கிற மனக்கவலை தான் நமக்கு. ஆனா படிப்படியா நம்ம நிறைவேற்றி விட்டோம். அந்த வந்துட்டோம். இனி அடுத்தது சாணாவேலுக்கு போயிடுவோம். அடுத்தது சாணாவேலுக்கு போயிட்டா அப்புறம் இந்த பக்கம் வாக்கில்சாரி பள்ளி வாசல்ல பள்ளியில இருந்து அந்த மேல ஏறுறதுக்கு சேகப்தலா இருக்காருல நம்ம. ஆமா, அந்த ஏரியாவில் ஒரு வடிகால ரோடு பாக்கி இருக்கு. அது உங்க வார்டுக்குள்ள வருதா? என் வார்டுல இப்ப எனக்கு 10லயும் வருது, 20லயும் வருது. அம்மா நம்ம சொல்லிட்டோம், தலைவர்கிட்ட சொல்லிட்டோம், தலைவர் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது துணைத் தலைவர் நேற்று கூப்பிட்டு 290 மீட்டர்ல உனக்கு ஒரு வடிகால சரியா இருக்குப்பா, எங்கப்பா போட போறான்னு. நான் சொன்ன சாணாவேல விட்டு அந்த நெட்டை போட்டு விட்டுருவோம்னு சொன்னேன். சரி, அதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துருவோம், உத்தரவு வாங்கி தந்துடுறேன், அது உடனடியா ரோடும் அதையும் ஒரேடியா முடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. இது முடிச்சிச்சு. அதுக்கு அடுத்தது இங்க ஒரு வடிகால கூட அந்த தண்ணியை கூட இங்கதான் உழப்போம். இங்க பாருங்க, இந்த வாடை தான் அந்த வடிகால தான் எங்க கொண்டு போய் இணைக்கிறாங்கடா, அங்க போகுதுங்க. சொல்லுங்க. அந்த இருக்குல அந்த ஒரு பொங்கல் அடிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு வாக்கியம் ஒண்ணு வருது. அது வருது. இங்கிட்டு போடுறாங்க யோசனையில இருக்கேன். சரி, இங்கிட்டு போனா போஸ்ட் இருக்கு, இங்கிட்டு போனா செப்டிக் டேங்க் இருக்கு. இதையும் என்ன செய்யணுங்கிறத பாத்துக்கிட்டு இதையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். வடிகால அமைக்கிறது முக்கியம் இல்லைங்க, அந்த வடிகாலுக்கு மூடி போட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அதுதாங்க மிகுந்த சந்தோஷம். எங்க நம்ம நகர்மன்ற உறுப்பினர்கள் நன்மை செய்யறாங்களோ, நம்மள அதிர நிலையில அழைக்கிறாங்களோ, கண்டிப்பா நிச்சயம் அங்க இருக்குங்க. சொல்லுங்க அக்கா. இந்த சைட்ல இருந்து ஒரு வாய்க்கால் வருது, வடிகால் வருது. இடையில ஒரு பாலம் வருது. அந்த பாலத்துக்கு தண்ணியை கொடுத்து விடுறதுக்காக இங்க ஒரு கேப் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். சாக்கு மண்ணு கொண்டு சாக்கு வச்சிருக்கோம். இந்த சாக்கை பிரிச்சுட்டோம்னா அந்த வடிகால கூட நினைச்சிட்டோம்னா இந்த தண்ணி இதெல்லாம் ஓடிடும். அப்ப வடிகால் பிரச்சனை இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியாவுல வடிகால பிரச்சனை வராது. அடுத்தது சாணாவேல இன்ஷா அல்லாஹ் விரைவில் எல்லா மழை காலத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. எல்லா புகழும் இறைவனுக்கு. என் வார்டு என் மக்கள் என மாறுதட்டார்கள். என் வார்டு என் மக்கள்.